கல்வி உரிமை மிக சிறந்த உதாரணம் நீட் தேர்வு. 2010 நீட் தேர்வு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுமா, அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா கலைஞர் அவர்கள் அப்ப காங்கிரஸ் ஆட்சி தான், நம்ம கூட்டணியில் தான் இருந்தோம், இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேறான்னாரு. நாங்க இங்க கொடுக்குற கல்வி தரம் சிறந்த கல்வி தரம், 12ஆம் வகுப்புல வாங்குற மதிப்பெண் போதும், அதை வச்சு நாங்க கவுன்சிலிங் முறையில நாங்க படிக்க வைக்கிறோம். ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறங்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. அந்த அம்மா இறந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய அந்த அடிமை கூட்டம் பாஜகவோட தொல்லை தாங்காம நீட் தேர்வை நுழைச்சு இங்க பக்கத்துல அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற என் தங்கை முதல் தற்கொலை. அந்த பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. 1200க்கு 1176 மார்க். எவ்வளவு? 1200க்கு 1176 மார்க்ஸ். அனிதா மட்டும் இப்ப உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதாவோட மட்டும் நிக்கலாமா, இப்ப வரைக்கும் 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. சென்ற வருஷம் சென்னையில குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற பையன் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பல லட்சம் செலவாகுது, என்னால டாக்டர் ஆக முடியல, நீட் தேர்வு நான் எழுத முடியலன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான். முதல் நாள் ஜெகதீசன், அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா செல்வசேகர் எழுதி வச்சுட்டாரு, எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான், இறந்து போயிட்டான், என்னால துக்கம் தாங்க முடியலன்னு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோமா? இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லணுமா வேணாமா? இதற்கெல்லாம் கூட நின்ன 10 வருஷம் கூட்டணியை நின்று பேர்ல கூட நின்று நம்ம தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறிகொடுத்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பதில் சொல்ல வேண்டுமா வேணாமா? அந்த பதில் சொல்ல வேண்டிய நேரம் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி. இந்த நீட்டை ஒழிக்கணும்னு கூவி திரிகிற தம்பி தங்கைகள் இந்த இருக்காங்கல்ல, கனிமொழி அம்மா, ஸ்டாலின் ஐயா, அவர் மகன், இந்த ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் என் அன்பு மக்களே. இந்த நீட்டை முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்து கும்மி அடிச்சது திமுக. இந்த நீட்டை ஒழிப்பதற்கு நீட்டிலிருந்து எங்களுக்கு விலக்கு கொடுன்னு வழக்கு போட்டது இந்த தமிழ்நாடு அரசு. அந்த நீட்டிலிருந்து விலக்கு அளிக்கக்கூடாதுங்கிற வழக்கை வாதிட்டு அதை நீட்டை நீக்கக்கூடாது, நீட்டு எழுத வேண்டும் என்று வென்று நிரூபித்த பெருமகள் இந்த மண்ணில் இருக்கிற மகத்தான தலைவருடைய மனைவி அருமை அம்மா. யாரு உங்களுக்கு? நளினி சிதம்பரம். ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியலையோன்னு நினைச்சிடக்கூடாது இல்ல. ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓட்ட அங்கதான் போடுவீங்க. அந்த கைதான் இங்கிட்டு காசை வாங்கிட்டு பல பொய்களை சொல்லி எழுத வச்சிருச்சு. அந்த கை வண்ண துரோகம் இந்த நாட்டுக்கு 1 2 கிடையாது. இந்த ஜிஎஸ்டி சிஎஸ்டி வரியை கொண்டாந்தது யாரு? இவர்கள்தான். வரி என்பது ஒரு அடாவடி பொருளாதார கொள்கை. எப்படி? நான் கரும்பு வச்சிருக்கேன், வாழை வச்சிருக்கேன் என் தோட்டத்தில், நாளைக்கு எல்லாம் தார் விட்டுருச்சு, கரும்பு முத்திருச்சு, நாளைக்கு வெட்டிடலாம், வண்டியில் ஏற்றிடலாம், ராத்திரி போய் படுக்கிறேன், வாழை தார் விட்டுருச்சு, காலையில் அறுத்துடலாம், ஆளுகளை கூட்டிகிட்டு வந்துடலாம், போய் படுத்துடுறேன். ஆனால் ராத்திரியில் குரங்கு, யானை எல்லாம் கரும்பு தோட்டத்தையும் வாழை தோட்டத்தை தின்னு நாசம் பண்ணிட்டு போயிடுது. இந்த உழைப்பு 1 வருஷம் 6 மாதம் உழைப்பில் எந்த சம்பந்தத்தையும் இல்லை இந்த யானைக்கும் குரங்குக்கும். என் கரும்பு புறா தின்றுச்சு, குரங்கு வாழை புறா நாசமாக்கிட்டு போயிடுச்சு. அப்போ உழைப்பு துளியும் இல்லாது மொத்த பயனையும் அனுபவிக்கிற யானை குரங்கு போல இது அடாவடித்தனம் இல்லையா? அது மாதிரி எந்த முதலீடும் செய்யாத இந்த அரசு என் வரியை, லாபத்தை பூரா வரி என்கிற பேரில் வாரி சுருட்டி கொண்டு போற பொருளாதார கொள்கைக்கு பேர் தான் என் உடன் பிறந்தார்களே அடாவடி பொருளாதார கொள்கை. இதை நன்கு விளங்கணும். இந்த பொருளாதார கொள்கையில் தான் இந்த ஜிஎஸ்டி. இதை மாற்றணும், இதை ஒழிக்கணும். இந்த நீட்டை கொண்டு வந்த இவர்கள் இன்று நீட்டை ஒழிப்பேன் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒழிப்பேன், அதற்கு முன்பு உங்க எல்லாரையும் ஒழிப்பேன். அதுதான் இங்க இருக்கிற வழி. ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்றால் எப்படி? திருடனை கூடவே கூட்டிக்கிட்டு திருடனை தேடுறது எப்படி இருக்கும்? அதே கதை தான். நீட்டை கொண்டு வந்தவனே நீட்டை ஒழிப்பேன்னு பேசுறது அதே தான். நீட்டை ஒழிக்கிறேன்னா 50 லட்சம் கையெழுத்தை வாங்கி
பலமுறை ஐயா மோடியை பார்த்தாங்க, கொடுக்கல, யாருக்கிட்டையும் கொடுக்கல. சேலம் மாநாட்டில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அப்படி வச்சு இந்தாருக்கு உங்கள் கையெழுத்துன்னு காட்டி அனுப்பிட்டாங்க. இவ்வளோதான் தமிழன் தலையெழுத்து. இதை நன்கு விளங்கிக்கணும். இதை மாற்றணும், இதை மாற்றணும். இந்த ஏமாற்றிலிருந்தே நம் மக்களை காப்பாற்றணும். அதுதான் முக்கியம். ஏமாற்றம் தொடரணுமா இல்லை மாற்றம் மலரணுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதான் இங்கே ரொம்ப முக்கியம். இவர்கள் வெறும் வெற்று வார்த்தை, பசப்பு வார்த்தை, இனிப்பு வார்த்தையில் நம்மளை காலி பண்ணுவார்கள். இந்த நிலத்தில் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் பலமுறை வென்றிருக்கிறார்கள், அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். நான் பள்ளியில் படிக்கிற காலத்திலிருந்து கை சின்னத்திற்கு என் வீட்டு சுவத்திலே வரைந்து வாக்கு செய்திருக்கேன். கல்லூரி படிக்கிற காலத்தில் உதயசூரியன் சின்னத்துக்கு வரைந்து ஊரா போய் சென்று வாக்கு செய்திருக்கேன். இந்த கட்சிகள் ஒரு காலத்தில் என் இனச்சாவிலிருந்து நான் உணர்ந்தேன், தெளிந்தேன், அறிந்தேன். இந்த கட்சிகள் எனக்கானதல்ல. இவர்கள் அரசியல் என் மொழிக்கு, என் இனத்திற்கு, என் மண்ணிற்கு, என் மக்களுக்கு, அதன் நலத்திற்கானது இல்லை என்று உணர்ந்து தெளிந்த பிறகுதான் இந்த கொடியை உறுதியாக பிடித்து ஏந்தினேன். பலமுறை ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சராக இருந்திருக்கார்கள், நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு என் அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்போது நிற்கிறார்கள். இதுவரை வராத மாறுதல் இனி வந்துவிடும் என்று நீங்கள் நம்பினால் உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை. அதுக்கு மேல நீங்க தான் யோசிக்கணும். திமுக இந்தி எதிர்ப்பு என்று பேச்சு. இந்தியை திணிச்சது யாரு? இவர்கள் தான். இந்தியை திணித்தவர்களோடவே திருப்பி அந்த இந்தி மொழியிலிருந்து தமிழ் மொழியை காக்க பல நூறு பேர் செத்தான். அவன் செத்தது பயனற்று போயிட்டது. எங்கும் இந்தி, எதிலும் இந்தி என்று வந்துவிட்டது. காரணம், அரசியல் வெற்றிக்காக, தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் லாபத்திற்காக, பதவி சுகத்திற்காக அந்த கட்சிகளோடவே இவர்கள் கூட்டணி வைத்தார்கள். கொள்கை செத்தது, நாமும் செத்தோம், முடிஞ்சிச்சு. இதான் கதை. நம் மொழியும் செத்தது. இதான் உண்மை. பிறகு இப்போ திரும்பவும் கூட்டணி.